வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மகிழ் திருமேனியோடைய இயக்கத்தில் ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி படத்தோடைய அடுத்த ஷெட்யூல் நாளிலிருந்து அசர்பைஜானில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே கூட ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் மூவி டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னாலுமே மார்ச்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஏகேவுடைய போர்ஷன்ஸாவது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதில் வந்து கிளியராக வந்து இருக்காங்க. ஏன்னா அடுத்து இந்த படத்தை முடிச்சுட்டு ஏகே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய படத்துக்கு வந்து போயாகணும். அண்ட் விடாமுயற்சி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சீக்கிரமாக படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுற எந்த ஒரு பிளான்லையும் மூவி டீம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்ட் அப்படி இல்லைனா வந்து மார்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. டைரக்டர் சிவாவோடைய இயக்கத்தில் ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிருக்கிற படம் கங்குவா. ஸோ நேற்று ஆக்டர் சூர்யாவே கங்குவா படத்தை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த படத்தில் அவருடைய போர்ஷன்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த கங்குவா படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்மால் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கோல்டு காயின் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் டோட்டலாக சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் வந்து அப்பியர் ஆவார் அப்படின்னுமே ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியட் போர்ஷனில் அந்த ஒரு வாரியர் லுக் அதை மட்டும்தான் வந்து மூவி டீம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரெசன்ட் டைம்லைன் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டைம்லைனில் ஆக்டர் சூர்யாவுடைய லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய போகுது. பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த 2 லுக்கை தாண்டி இந்த பாஸ்ட் லுக் ப்ரெசன்ட் லுக்கை தாண்டி இதுக்கு நடுவில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாரியர் லுக் அப்படிங்கிறது ஆக்டர் சூர்யாவுக்கு பயங்கரமாக செட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரெசன்ட் லுக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். மீதி 4 லுக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த கெட்டப் லுக் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் 3 படங்கள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1. இந்த 3 படங்களில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது. எந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் தியேட்டரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம சேனலில் இந்த படங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்துடும். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ நாளைக்கு ரிலீசஸில் அயலான் படத்துக்கு இப்போ ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் அதை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அயலான் படத்துக்கு ஒரு சில செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியிருக்கு. டோட்டலாக எத்தனை கோடி அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 85 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் இப்போது ஃபைனலாக எஸ்கே எவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் செட்டில்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது இன்னைக்கு ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு அயலான் படம் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகும். இல்லைனா ரிலீஸில் வந்து ப்ராப்ளம் ஏற்படலாம் அப்படின்னுமே ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவார். நைட்டுக்குள்ளே வந்து இந்த செட்டில்மெண்ட்லாம் வந்து பண்ணிடுவாங்க. நாளைக்கு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ரிலீஸ் ஆகியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வருஷம் டிலே. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தீபாவளியிலேருந்து பொங்கலுக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க. இப்போ இந்த டேட்லேருந்துமே இன்னொரு டேட்டுக்கு போஸ்ட்பான் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அயலான் படத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸாக தான் வந்து அமையும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு நல்ல ரிலீஸ் டேட் இதுக்கு அடுத்து வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ பொங்கல் வரதுனால கண்டினியூஸாக லீவ் இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் டேட்டை வந்து எஸ்கே மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சீக்கிரமே சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட் அவுட் ஆகணும். அதுதான் வந்து நல்லது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோடைய கேப்டன் மில்லர், எஸ்கே உடைய அயலான் இந்த 2 படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அயலான் வந்து எஸ்கே உடைய கெரியரில் ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். அதே மாதிரி கேப்டன் மில்லர் வந்து தனுஷ் அவருடைய கெரியரில் ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்கள். கேப்டன் மில்லர் வந்து ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் நடக்கிற ஒரு கதைக்களம். அயலான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் என்டர்டெய்னர் படமாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 படத்துக்குமே வந்து சீக்வலுக்கான ஐடியாஸுமே வந்து இருக்குது. கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் ப்ரீக்வல் சீக்வல் ரெண்டுமே இருக்குது. அயலானை பொறுத்த வரைக்கும் அயலான் பார்ட் 2க்கான ஒரு ஐடியா வந்து இருக்குது. பட் இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணுது, கிரிட்டிக்கலாக இந்த படத்துக்கு எப்படிப்பட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இதை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு 3 பார்ட் ஃபிலிம். அதில் இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த படம் வந்து ஒரு மிடில் பார்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ப்ரீக்வலும் இருக்குது, சீக்வலும் இருக்குது. ஸோ கேப்டன் மில்லர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக மூவி டீம் வந்து கேப்டன் மில்லர் ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் பற்றி யோசிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யோசிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீக்வல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆனால் அயலான் படத்தை பொறுத்த வரைக்கும் அயலான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்படி வெற்றி அடைஞ்சாலுமே அயலான் பார்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா அயலான் பார்ட் 2க்கான ஐடியாலாம் ஏற்கனவே ரவிக்குமார் வந்து எஸ்கே கிட்ட வந்து நரேட் பண்ணிட்டாரு. பட் அதெல்லாம் தாண்டி அயலான் 2க்கான பட்ஜெட் வந்து அயலானை விட ஜாஸ்தி அப்படிங்கிறதுமே ரவிக்குமார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அயலான் படத்துக்கே ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி இத்தனை வருஷம் டைம் எடுத்து இவ்வளோ டிலே ஆகி இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் இதை விட இன்னும் அதிகமான ஒரு ரிஸ்க்கை வந்து அயலான் 2க்கு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அயலான் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிஞ்சிடும். கேப்டன் மில்லர் படத்தோடைய டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவருடைய அடுத்தடுத்த லைனப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கேப்டன் மில்லருடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போகிறாரு. அந்த ப்ராஜெக்டை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபியுமே அவரே தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து வெறும் 15 டேஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிமை அவர் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் கூட ஜாயின் பண்ணுறாரு. ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் ஏற்கனவே அஃபிஷியலாகவே வந்துருச்சு. ஸோ வண்டர் பார் ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த படமும் ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம், ஒரு ஹை பட்ஜெட் பீரியாடிக் ஃபிலிமாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைநாட் ஸ்டுடியோஸில் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் அது என்ன ப்ராஜெக்ட், யார் அந்த படத்தில் நடிக்கிறா அப்படிங்கிறது தெரியல. வைநாட் ஸ்டுடியோஸில் ஒரு படம் பண்ணுறதா வந்து கமிட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அருண் மாத்தேஸ்வரன் அவருடைய லைனப்ஸ். இந்த பக்கம் அயலான் படத்தோடைய டைரக்டர் ரவிக்குமார் அவருடைய லைனப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்று நேற்று நாளை, அந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 பண்ண போகிறதா வந்து முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஏன்னா இன்று நேற்று நாளை படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஆர்யா வந்து அதில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. ஸோ பார்ட் 2 வந்து ஆர்யா வச்சு பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலை வச்சே இன்று நேற்று நாளை பார்ட் 2 பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இன்று நேற்று நாளை 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாரா எப்படிங்கிறது தெரியல. அண்ட் ரெண்டாவது படம் அயலான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அயலான் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரியை வந்து ட்ரீம் வாரியர்ஸில் தான் வந்து படம் பண்ண போகிறாங்க. ஆனால் அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், போஸ்ட் அப்போகலிப்டிக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மாக நடக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியராக வந்து நம்மளால் சொல்லிட முடியாது. இது வந்து ஆக்டர் சூர்யா அவருடைய கமிட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏற்கனவே ஆக்டர் சூர்யாவுக்கு நிறைய லைனப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ சூர்யா எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இதை தாண்டி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. இது இல்லாமல் லோகேஷ் கனகராஜோடைய இரும்பு கை மாயாவி அந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். அது வந்து லோகேஷ் கனகராஜோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது வந்து ஆக்டர் சூர்யா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அவருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யா வந்து இப்போ இந்த 2 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியுமே எடுத்து பண்ணுவாரா, இல்லை இந்த 2 ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை மட்டும் சூஸ் பண்ணி நடிப்பாரா, அப்படி சூஸ் பண்ணால் எந்த ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது. இதுக்கான பதிலாம் வந்து சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.